சித்திரை மாத பிறப்பையொட்டி தோவாளை, திண்டுக்கல் உள்ளிட்ட மலர் சந்தைகளில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள மலர் சந்தைகளில் முக்கிய இடம் வகிக்கும் தோவாளை மலர் சந்தையில் நேற்று 1 கிலோ 1500 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிச்சிப்பூ இன்று 2000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. மல்லிகைப்பூ 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாகவும், வாடாமல்லி 70 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாகவும், சிகப்பு கேந்தி 70 ரூபாயிலிருந்து 90 ரூபாயாகவும், சம்பங்கி 125 ரூபாயிலிருந்து 150 ரூபாயாகவும் விலை உயர்ந்துள்ளது. பூக்களை வறுத்து எடுத்துக்கிட்டா ஓசூர், திண்டுக்கல், நிலக்கோட்டை, மதுரை எல்லாம் வந்து சுமார் ஒரு 150 டன்னுக்கு மேலே பூக்கள் விதவிதமாக வந்துருக்கு. நேற்று முன்தினம் வர 70 ரூபா போன கேந்தி விலை, இன்னைக்கு ஒரு கிலோ கேந்தி 90 ரூபா, 150 ரூபா போன ரோஸ் விலை 250 ரூபா, 3 ரூபா போன தாமரை ரூபா. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் கடந்த வாரம் 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட 1 கிலோ மல்லிகைப்பூ இன்று 600 முதல் 700 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அதேபோல் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட முல்லைப்பூ 500 ரூபாய்க்கும், 300 ரூபாய்க்கு விற்பனையான ஜாதிப்பூ 500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இப்போ 20 டன்ல இருந்து 30 டன் வரைக்கும் பூ வந்துட்டு இருக்குது. எல்லா விலைவாசியுமே நார்மலாக அந்த விசேஷ நாள்தான் எல்லாமே விலைவாசிகள் கூட போயிட்டு இருக்கு. சம்மங்கி பூ பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து 250 ரூபா வரைக்கும் போகுது. அரளிப்பூ அன்னைக்கு 40 ரூபா 50 ரூபா வச்சுட்டு இருந்த அரளிப்பூ இன்னைக்கு 450 ரூபா 500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மலர்ச்சந்தையிலும் மல்லிகைப்பூ, ஜாதிப்பூ, முல்லைப்பூ, கனகாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.